நான் பழனி போன அனுபவத்த தான் இப்போ வந்து பேச வந்திருக்கேன். என்னோடய லைஃப்பில் வந்து இது ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போயும் நான் வந்து இப்படி அனுபவப்பட்டு வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஈவினிங் ஒரு 4:20க்கு என்னமோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் கோயம்புத்தூர்லேருந்து பழனிக்கு. தாராபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கெலாம் ரீச் பண்ணிட்டோம். அப்புறம் அங்கே கோயிலில் வந்து கரெக்டாக வந்து அடிவாரத்துலேருந்து மேலே ஏறக்கு கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 8 மணியில் நாங்கள் வந்து ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அடிவாரம் போகிற வரைக்குமே வந்து எந்த ப்ராப்ளமுமே வரல. நல்லபடியாக ஜாலியாக ட்ராவல் வந்து நல்லா போச்சு. நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் என்னென்னா உள்ளே வந்து மேலே வந்து போகிறவங்களுக்கு வந்து ஃபோன் வந்து அலௌடு கிடையாதாமா. அதனால் ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வாங்கி வச்சிடுறாங்க. ஆனால் இதே ரோப் காரில் போனாங்கன்னா வந்து அவங்க வந்து ஃபோனை வந்து மேலே எடுத்துகிட்டு வராங்க. அங்கே வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை போல் விட்டுறாங்க. நான் வந்து பார்த்தேன்னா நான் வந்து சும்மா வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த ஃபோனும் என் ஹஸ்பண்டோடது ஒரு மொபைலும் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துட்டு அங்கே என்னாச்சுன்னா ஃபோட்டோ வந்து என்ன எடுத்துட்டாங்க. பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே இருக்குது. போயிட்டோம். போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று யானைப்பாதை வழி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்டெப்பில் போகிறது. எங்கள் பெரியம்மாவும் எங்கள் வீட்டுக்காரரு குட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யானைப்பாதை வழியாக போயிட்டாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸு அவங்க அம்மா அப்புறம் இன்னொரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பில் போயிட்டோம். சரி ஸ்டெப்பில் வரக்கு தானே லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யானைப்பாதையில் வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிருப்பாங்க. நம்மளுக்காக வெயிட் பண்ண போல் நம்ம வரட்டும்னு சொல்லிவிட்டு அவங்க சாமி கும்பிட போயிருப்பாங்க அப்படின்னு நானாக நினச்சிட்டு மேலே போயினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என் கூட வந்தவங்களாம் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணேன். சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இவங்களும் வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம். ஆள் யாரும் வரல. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டைம் வேறு ஆகிட்டுருக்கு, எல்லாம் நட சாத்திடுவேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பொது தரிசனத்துக்கு வந்து போயிட்டோம். பொது தரிசனத்துக்குள்ளே போனோன்னா அங்கே வந்து வேறு லெவல் மிராக்கிளாக ஒன்று நடந்தது. இது வரைக்கும் பழனி போய் நான் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக பூஜையெல்லாம் பார்த்ததே இல்லை. ஆனால் செம்ம அருமையாக நின்று பொறுமையாக சாமி கும்பிட்டு அபிஷேக பூஜையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அபிஷேகம் பண்ண திருநீர் எல்லாம் கூடமே கிடச்சிது. அது வந்து மறக்க முடியாத இன்னுமே வந்து இதெல்லாம் கண்ணுக்குள்ளேயே நிற்குது. சாமி தரிசனம்லாம் சூப்பராக இருந்தது. என்ன ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நாங்கள் பண்ண ஒரு சின்ன தப்பு தான் வந்து அப்படியே டோட்டலாக வந்து எல்லாத்தையுமே வந்து கெடுத்துட்டுருச்சுன்னு சொல்லணும். சாமி தரிசனம்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ அழகாக அருமையாக இருந்துச்சு அபிஷேக பூஜை. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கேன் அபிஷேக பூஜையெல்லாம். இந்த டைம் வந்து அங்கே நின்று பக்கத்தால் நின்று நமக்கு வந்து பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி அலங்காரம், அப்புறம் அந்த ஆரத்தி காமிக்கிறது எல்லாமே பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படி வேறு லெவலில் இருந்தது. இது வரைக்கும் நான் சத்தியமாக அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. பழனியில் போவோம் ஒரு 5 நிமிஷம் தான் உள்ளே விடுவாங்க. சாமி கும்பிடுமா டக்கு டக்குன்னு வெளியே வந்தோமா அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் ஒரு 3/4 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே நின்று சாமியை நின்று பொறுமையாக மனசார வேண்டதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்படியே வந்து வெளியில் வந்ததையும் அடுத்து அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் வந்து இப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே போடுறாங்க போல். அன்னதானம் போட்டிருந்தாங்க. அன்னதானத்தில் சாம்பார் வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் எனக்கு வந்து பாயாசமும் சாம்பாரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் கடைசி கொஞ்சம் சீக்கிரமாக கீழே இறங்குங்க அப்படி சொல்லிட்டாங்க. நாங்கள் ஸ்டெப்லேருந்து இறங்கி வரவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம், கொஞ்சம் சீக்கிரமாக எல்லோரும் வேகமாக கீழே இறங்குங்க அப்படி சொன்னாங்க. நாங்களும் கீழே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நானும் வந்து தேடி பார்த்தேன். இவங்கள ஆளே காணோம். ஃபோன் வச்ச இடத்துல 2 டைம் போய் பார்த்தேன், ஆளை காணோம். கார் நிறுத்தின இடத்துல போய் ஒரு 2 டைம் பார்த்தேன். அப்புறம் அங்கேருந்து கடகணியெல்லாம் தேடி பார்த்தேன். சரி ஹோட்டலுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்களோ, குட்டீஸ் வேறு வச்சுருக்காங்க பசிக்குள்ள அப்படி சொல்லிட்டு அதுக்கு போனேன். ஆளவே காணோம், வரவே இல்லை. அப்புறம் ரொம்ப நேரம் இருந்து பார்த்துட்டு அப்புறம் சரி நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஆள் காணோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாட்ச்மேன் இருந்துட்டு சொல்லிட்டாங்க, இல்லை இப்போ எல்லாருமே கீழே இறங்கிட்டு தான் வந்துட்டுருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க வந்துடுறாங்களா பார்ப்போம், இல்லைன்னா வந்து நம்ம என்ன எதுன்னு கேட்போம் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறமா ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து என் ஹஸ்பண்டு, பாப்பா, எங்கள் பெரியம்மா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வராங்க. வந்து வெளில வந்ததையும் செம்ம திட்டு. நாங்களும் வந்து அவங்கள தேடிட்டு தான் இருந்தோம். அவங்களும் எங்களை தேடி இருக்காங்க. என்ன பண்ணுறது? யார் சொல்கிறதுன்னு தெரியல. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாக்குவாதம்லாம் வந்துச்சு. அது வேறு விஷயம். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லைவ் போட்டேன் நான். லைவில் வந்து அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவோம். அப்புறம் மைண்ட் வந்து அப்படி டைவர்ட் ஆகி இது வந்துருச்சு. இது இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அதாவது உங்கள் கூட வரவங்க வந்து கரெக்டாக ஒரு லொக்கேஷன் சொல்லிட்டாங்கன்னா, அந்த லொக்கேஷன்லேயே வெயிட் பண்ணுங்கள். அவங்க போயிருப்பாங்க, அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு நம்மளா ஒன்று வந்து யூகிச்சுட்டு வந்து போனோன்னா கடைசியில் என்ன மாதிரி தான் அனுபவப்படணும். ஏன்னா நம்மக்கிட்ட ஃபோனும் கிடையாது கையில். இன்னொன்று பெரிய ஒரு விஷயம் என்னென்னா,
கார் சாவி என்கிட்ட இருக்கு. காருக்குள்ள நெறையா ஃபோன் இருக்கு. அதுவும் என்கிட்ட தான் இருக்கு. அவங்க எங்க போய் எப்படி நின்றிருந்தாலும் அவங்களால என்ன கான்டாக்ட் பண்ணிக்கவே முடியாது. ம். அப்ப அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கோவமா வந்து நான் வந்து என்னோட நியாயத்த சொல்லணும். அவங்க சொல்றத மட்டும் கேட்கக்கூடாது. என்னோடதையும் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா வந்து நெறைய பேசிட்டேன். ஆனா அப்புறம் வந்து நின்னு பொறுமையா யோசிச்சேன்னா, அவங்களுக்கு வந்து வேற வழியே இல்ல. அவங்க வந்து எப்படி இருந்தாலும் எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே வந்து என்கிட்ட தான் இருந்தது. கார் சாவி என்கிட்ட தான் இருந்தது. ஃபோன், மொபைல்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருந்தது. அவங்க கையில ஒண்ணுமே இல்ல. அதனால இனிமேல் கூட எல்லாரும் ஒட்டுக்கா போனீங்கன்னா, ஒட்டுக்கா போயிட்டு, ஒட்டுக்கா தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, எந்த பிரச்சனையுமே இருக்காது. அது ஒண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்ல பழனி போன வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் சொல்ல வரேன். ஆனா சாமியெல்லாம் மேல கோயிலெல்லாம் சூப்பரா இருந்தது. அருமையா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம். அன்னதானம் வயிறார சாப்பிட்டோம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த வீடியோ பார்க்குறவங்க, நான் பண்ண தப்ப வந்து பண்ணாதீங்க. அதுக்காக தான் வந்து உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படியே என்ன கழுவி ஊத்துனீங்க அது வேற விஷயம். திட்டுறவங்க திட்டுங்க. சிரிக்கிறவங்க சிரிங்க. லைக் போடாம பார்க்குறவங்க லைக்க போட்டுருங்க. ஓகே. பாய். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள வந்து பார்க்குறேன்.